எது கேட்டாலும் அவங்க திசை திருப்புறதுக்கு தான் இந்த திமுக இருக்கே தவிர தன் மகனை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, ஆனா இங்க இருக்கிற மக்களோட அவங்களோட பிள்ளைகளை அவங்கள வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஒரு சமூக அநீதி என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துகின்ற பொறுப்பு யாருக்கு? கண்டிப்பாக முதலமைச்சருக்கு இருக்கு. ஆனா அந்த பொறுப்பு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற செயல் நடந்துச்சுன்னா இமிடியேட்டா அவங்களுக்கு ஆக்ஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியோ எந்த அரசு அதிகாரியோ மிஸ்டேக் பண்ணி இருந்தாங்கன்னா அது இமிடியேட்டா அவங்களுக்கு இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணி அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டு அவங்கள தூக்கிடுவாங்க. அந்த பொசிஷன்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நம்மளோட முதல்வர் இப்ப அதுக்கான ஒரு விஷயமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ்க்கு ப்ரமோஷன் தான் கிடைக்குது அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இல்லைன்னா இடமாற்றம் பண்றாங்க. இதுதான் நடக்குதே தவிர ஆனா உரிய நடவடிக்கை போலீஸ் மேலேயும் எடுக்கிறது கிடையாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் 0, இந்த திமுக ஆட்சியும் 0 தான். ஆனா மாத்தி அப்பாவும் மகனும் அவங்களுக்கு மட்டுமே 100% மார்க் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும்.